இன்னைக்கு நம்ம கிரிக்கெட் விமர்சன நிகழ்ச்சியில் நேற்று நடந்த இந்தியாவுக்கும் இங்கிலாந்துக்கும் நடந்த ஃபர்ஸ்ட் T20 மேட்சை பற்றி ரிவ்யூ பார்க்க போகிறாங்க. இது வந்து இந்தியாவுக்கும் இங்கிலாந்துன்னு சொல்றதை விட இந்தியாவுக்கும் ஆர்சிபிக்கும் இந்தியா விசஸ் பெங்களூர் அப்படி சொன்னால் கூட 100% கரெக்டாக இருக்குங்க. அது ஏன் சொல்லுது எதுக்கு சொல்லுதுன்னு உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். நேற்று மேட்சை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நம்ம இந்தியா ரசிகரே இந்தியா பேட்டிங் எதிர்பார்த்ததை விட இங்கிலாந்து பேட்டிங் ரொம்ப எதிர்பார்த்து பார்த்துட்டு இருந்தாங்க. அதுலேயும் ஒரு கூட்டமும் பார்த்தீங்கன்னா தீவிரமாக ஒரு 7:30க்கெலாம் வந்து 7 மணிக்கெலாம் வந்து டீம்னால உட்காந்து ஒரு கூட்டம் பார்த்தீங்கன்னா நம்ம இந்தியா ரசிகர் கூட்டம் பார்த்தீங்கன்னா இங்கிலாந்து பேட்டிங்கை தீவிரமாக ஆர்வமாக உட்காந்து பார்த்துட்டு இருந்தாங்க. அதே மாதிரியே பார்த்தீங்கன்னா நம்ம இந்தியாவும் டாஸ் ஜெயிச்சு ஃபஸ்ட்டு பவுலிங் தான் சூஸ் பண்ணாங்க. இங்கிலாந்து தான் பேட்டிங் வந்தாங்க. நம்ம இந்தியா கூட்டம்லாம் இங்கிலாந்து பேட்டிங் எதிர்பார்த்து பார்த்துட்டு இருந்துச்சு. அதே மாதிரியே நம்ம இந்திய ரசிகர்லாம் எதிர்பார்த்தபடி நம்ம இங்கிலாந்து வந்து பேட்டிங் நல்லா விளாண்டாங்களா இல்லையாங்கிறதாங்க இந்த படத்தோட மெயின் ட்விஸ்ட்டுங்க. இங்கிலாந்து பேட்டிங்கை பார்த்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம இந்திய ரசிகர் ஒரு கூட்டம் வந்து தீபாவளி மாதிரி செலிப்ரேட் பண்ணிட்டு இருக்காங்க. ஏன்னா வெடி மட்டும் தான் போடல, அது மட்டும் தான் பாக்கி மற்றபடி பார்த்தீங்கன்னா பயங்கரமாக வந்து செலிப்ரேட் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா இங்கிலாந்து பேட்டிங் வந்து இருந்துச்சுங்க. இதில் நம்ம இங்கிலாந்து பேட்டிங்கில் ஜோஸ் பட்லர் பார்த்தீங்கன்னா ப்ளூ ஜெர்சினாலே அடிப்பார். நம்ம அங்கே ஆஸ்திரேலியா எப்படி இந்தியானாலே ஹெட் வந்து போட்டு இந்தியா போட்டு விலன் போட்டு வெளுப்பார். அதே மாதிரி இங்கே பார்த்தீங்கன்னா அந்த ப்ளூ ஜெர்சினாலே நம்ம ஜோஸ் பட்லர் வந்து சொல்லவே வேண்டாங்க. நம்ம அந்த சண்டவலி படத்தில் விசால் அடிப்பார் பார்த்தீங்களா, இன்றைக்கி வந்து ப்ளூ ஜெர்சி அப்படின்னு சொன்னோன்னே போட்டு எடுப்பார் நம்ம ஜோஸ் பட்லர். அதே மாதிரியே பார்த்தீங்கன்னா அவர் பேட்டிங் மட்டும் ரொம்ப பயங்கரமாக இருந்துச்சு. இங்கிலாந்து பேட்டிங்கை பொறுத்த வரைக்கும் நம்ம ஜோஸ் பட்லர் மட்டும் தான் கேப்டன் பொறுப்பில் நல்லா விளாண்டாரு. மற்றபடி பார்த்தீங்கன்னா சரியாக யாருமே பண்ணவே இல்லை. ரொம்ப எதிர்பார்த்த சால்ட்டு, லிவிங்ஸ்டனு, ஜேக்கோ பெத்தலு, அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா ஜெம்மி ஓர்டன் இவங்கலாம் பார்த்தீங்கன்னா சரியாக விளையாடவே இல்லை. இவங்க விளையாட்டுக்காக வேண்டி நேற்று மேட்ச்சை பார்த்தீங்கன்னா ஒரு கூட்டம் வந்து தீவிரமாக பார்த்துட்டு இருந்தாங்க. ஆனால் அவங்க எல்லாத்துக்குமே இது வந்து ஒரு ஃப்ளாப்புன்னு தாங்க சொல்லணுங்க. சரி இருந்தாலும் இது பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு மேட்ச் தான். ஃபஸ்ட்டு மேட்ச்சில் யாருக்கும் வந்து அந்தளவுக்கு வாய்ப்பு கிடைக்காது, அடிக்க முடியாது. ஆனால் இன்னும் பார்த்தீங்கன்னா இன்னும் ஒரு 4 மேட்ச் இருக்குது. இந்த 4 மேட்ச்சில் அந்த 4 பேருமே கண்டிப்பாக ஃபார்முக்கு வந்துருவாங்க. நம்ம இங்கிலாந்து பேட்டிங்காகவே ஒரு ஆர்வமாக ஒரு கூட்டம் பார்த்துச்சு பார்த்தீங்களா, அந்த கூட்டத்தில் நானும் ஒருத்தன் தாங்க. இங்கிலாந்து ஃபஸ்ட்டு பேட்டிங்னு அவ்வளோ ஆர்வமாக போய் மேட்ச் பார்த்துக்கிட்டு இருந்தேன். ஆனால் கடைசியில் பார்த்தீங்கன்னா சோகமாக தான் இருந்துச்சு நம்ம இங்கிலாந்து பேட்டிங்கு. அடுத்து நம்ம இந்தியா பவுலர்ஸ் அவங்கள பற்றி கண்டிப்பாக நம்ம பேசி ஆகணுங்க. T20ல நம்ம பூம்ரா பார்த்தீங்கன்னா பூம்ராக்கு வந்து ஸ்குவாடில் கிடையாது. ஆனால் அவர் இடத்துல யாரா பவுலிங் போட போகிறா, அவரே மாதிரி யாரா பவுலிங் போட போகிறா அப்படின்னு நினச்சா நம்ம ஹர்தீப் சிங் அதான் நான் இருக்கமா அப்படின்னு சொல்லி ஒரு நம்பிக்கையான ஒரு பவுலராக வந்து இருக்காருங்க. அடுத்த T20 வேர்ல்டு கப் பார்த்தீங்கன்னா பூம்ரா இல்லாட்டி கூட பரவாயில்ல, இவர் வந்து நம்பலாங்க. அந்தளவுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு செமையான பவுலராக வந்துகிட்டு இருக்காரு. அடுத்து நம்ம வருண் சக்கரவர்த்தி பார்த்தீங்கன்னா நம்ம இந்தியா டீமில் வாய்ப்பு கிடைக்காதான்னு சொல்லி ரொம்ப ஒரு ஏங்கிட்டு இருந்தார். ஆனால் அவருக்கு பார்த்தீங்கன்னா வாய்ப்பு கிடச்சி. அது எதை வச்சுன்னு சொல்லி உங்களுக்கே தெரியும். நம்ம KKRல இருக்கிறதுனால அவருக்கு வந்து வாய்ப்பு கிடச்சிட்டு நம்ம வருண் சக்கரவர்த்தி ஒரு நேரத்தில் பார்த்தீங்கன்னா நம்ம சென்னை டீமில் விளாட மாட்டோமா, நம்ம தமிழ்நாட்டு டீமில் விளாட மாட்டோமான்னு சொல்லி முன்னால் ரொம்ப நினச்சிருப்பாரு. ஆனால் இப்போ அவர் என்ன நினைப்பாருன்னு கேட்டிங்கன்னா நல்ல வேலைப்பா நம்ம சென்னை டீமில் விளையாடலை அப்படின்னு சொல்லி அவர் மனசுக்குள்ளே பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக நினச்சிருப்பாரு. கடைசியாக இங்கிலாந்து பார்த்தீங்கன்னா ஒரு 20 ஓவருக்குலாம் ஒரு 133 ரன் தான் டார்கெட்டே வச்சாங்க. அடுத்து நம்ம இந்தியா பேட்டிங் வந்தாங்க. இவங்கள பார்த்தீங்கன்னா இவங்க எப்படி அடிச்சு துவம்சம் பண்ணிடுவாங்க அப்படின்னு தான் நம்ம பார்த்துட்டு இருந்தோம். அதே மாதிரியே பார்த்தீங்கன்னா சஞ்சுவும் நம்ம அபிஷேக் சர்மா வந்து ஓப்பனிங் ஆட வந்தாங்க. நம்ம சஞ்சு பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங்லேயே பார்த்தீங்கன்னா நல்லா அடிச்சார், நல்லா அதிரடியாக விளாண்டாரு. ஆனால் இதில் எனக்கு என்ன ஒரு ஆச்சரியம் பார்த்தீங்கன்னா சஞ்சு வந்து ஃபஸ்ட்டு 2 மேட்ச்சில் அடிக்கவே மாட்டார். இவர் எதுக்குப்பா ஸ்குவாடில் எடுத்தீங்க, இவருக்கு பதில் விளையாட்டு எடுத்துக்கலாமான்னு சொல்லி ஒரு கூட்டம் பேசிகிட்டு இருப்பாங்க. ஆனால் நம்ம எதிர்பார்த்தத விட இவர் ஃபஸ்ட்டு மேட்ச்சே பார்த்தீங்கன்னா அடிக்க ஆரம்பிச்சார். ஒரு 24 ரன் தான் அடிச்சார். ஆனால் இவர் அடித்தது பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு மேட்ச் அடிச்சார் பார்த்தீங்களா, அதுதான் அவர் வந்து பாராட்ட வேண்டிய விஷயம். அடுத்து அபிஷேக் சர்மா அவர் கிடைச்ச வாய்ப்பை நல்லா பயன்படுத்தி ஒரு 28 ரன் அடிச்சார். அவருக்குமே பார்த்தீங்கன்னா இந்த டீமில் வாய்ப்பு இல்லாமல் தான் இருந்தாங்க. நம்ம ருத்ராஜை எப்படி ஒதுக்கி வச்சிருந்தாங்க அதே மாதிரி அவருமே ஒதுக்கி வச்சிருந்தாங்க. ஆனால் இப்போ கடைசியில் பார்த்தீங்கன்னா வாய்ப்பு கிடைச்சி நல்ல வேலை அவரோட இடத்த வந்து தக்க வச்சிட்டாருன்னு சொல்லணுங்க. நம்ம அபிஷேக் சர்மாக்கு மட்டும் நம்ம இந்தியா டீமில் இடலன்னு வச்சுக்கோங்களேன், நம்ம இந்தியாவோட ஹெட்டை வந்து நம்ம இந்தியாவோட ஹெட்டை நம்ம வெளியே வச்ச மாதிரி ஆஸ்திரேலியா எப்படி ஹெட் அதே மாதிரி நம்ம இந்தியாவுக்கு பார்த்தீங்கன்னா இவர் தாங்க ஹெட். ஒரு வழியாக ஃபஸ்ட் மேட்ச்சில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு T20லேயே நம்ம இந்தியா வந்து நல்ல ஒரு சுமாரான ஒரு வெற்றின்னு கூட சொல்லலாம். அபிஷேக் சர்மாவுக்கு இது வந்து ஒரு பெரிய வெற்றின்னு கூட சொல்லலாம். ஆனால் இங்கிலாந்து பேட்டிங்கை பல பேர் எதிர்பார்த்து பார்த்துட்டு இருந்தாங்க நம்ம இந்தியா ரசிகர். அவங்களுக்கு பாதி பேருக்கு பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு சுமாரான ஒரு ஃப்ளாப்னு கூட சொல்லலாம். ஆனால் மிச்ச பாதி பேருக்கு பார்த்தீங்கன்னா இது ஒரு சூப்பர் ஹிட் மூவின்னு கூட சொல்லாங்க. மிச்ச பாதி பேர் பார்த்தீங்கன்னா ஒரு 4-5 திருப்பு இந்த படத்தை வந்து கண்டிப்பாக பார்ப்பாங்க ஹைலைட்ஸை.